உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு வறுவல் அப்படிங்கும்போது இது என்னோட அம்மா. ஏன்னா அவங்க எங்களோட சிறு பிள்ளையிலேருந்து நாங்கள் இது சாப்பிட்டது. கொஞ்சம் அம்மா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுவாங்க. இன்றைக்கி காலம் கருதி கொஞ்சம் நம்ம எண்ணெயெல்லாம் கம்மி பண்ணிக்கிறோம். ஆனால் டேஸ்ட்டு அதே போல் ரொம்ப அருமையாக. இது வெரைட்டி ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் நம்ம எண்ணெய் கம்மியாக சேர்க்கும் பொழுது வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தார்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்குங்கும் போது அதோட தோலில் தான், அந்த ஸ்கின்னுக்கு அடியில் தான் அவ்வளவு சத்துக்களுமே இருக்குது. ஏன்னா நம்ம இந்த ஃப்ரை பண்ண போகிற இந்த மெத்தடில் அந்த தோலை நம்ம அகற்ற போகிறதில்ல. வாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் ருசியுமே. அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேரும் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். இது ரொம்ப தாராளமாக வரும். இந்த அளவுக்கு நல்லா கழுவிட்டு இந்த அளவு துண்டங்கள், மெலிசும் இல்லை மொத்தமும் இல்லை, இப்படி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இப்போ தண்ணியை எடுத்துட்டோம். ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுந்து தாளித்து வருது. நீங்கள் கொஞ்சம் வேணும்னா ஒரு 5-6 சோம்பு போட்டுக்கலாம். நான் போடலை. நல்லா தண்ணியை உதறிட்டு அந்த உருளைக்கிழங்குகளை போடுறோம். அப்படி பெரட்டி கொடுக்குறோம். பரட்டி விட்டு 1 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கிறோம். உருளைக்கிழங்கு வருவலா? ஆமாம் ஆமாம். எலுமிச்சம்பழ சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வருவல். இப்போ எடுத்து பார்க்குறோம். நல்லா இப்படி கிளறி கொடுத்து இப்போ உப்பை போடுறோம். உருளைக்கிழங்குக்கு சரி கத்திரிக்காய்க்கு சரி உப்பு போடும்போது நல்லா அது வெந்து கொடுக்கும். இப்போ 1 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடுறோம். இப்போ 2 நிமிஷம் இப்போ நம்ம இதுவரையிலும் வச்சுருக்கோம். இப்போ உப்பு போட்டுக்கிறோம். நல்லா பெரட்டி கொடுக்குறோம், மூடி வைக்கிறோம். இப்படி நம்ம பெரட்டி கொடுத்து மூடி வைக்கும்போது நல்ல கதன்னு ஆஃப் குக் ஆகிருக்கும் உருளைக்கிழங்கு. இது எவ்வளோ நேரம் வைக்கிறோம்? ஒரு 1.5 நிமிஷம் வைக்கிறோம். சிம்மில் வச்சுட்டோம் உப்பு போட்டதுக்கப்புறம். எனக்கு 2 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி இருக்கிறதால அப்படியே பெரட்டி கொடுக்குறோம். நகர்ந்ததுன்னா அப்படி பிடிச்சிக்குங்க. சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி. இப்போ வேணும்னா நீங்கள் இந்த இடத்துலலாம் எங்கள் அம்மா தாராளமாக எண்ணெய் விடுவாங்க. இந்த அளவுக்கெல்லாம் லைட்டாக கூட பிடிக்காது. நீங்கள் கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை விட. இப்போ நான் 3 உருளைக்கிழங்குக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே தான் நான் இப்போ வதக்கிட்டுருக்கேன். நல்லா எல்லாம் கோட்டாகி அப்படியே நல்லா எல்லா பக்கமும் அப்படி ஃப்ரை ஆகிறது போல் வச்சுருவோம். இப்போ அப்பப்போ நான் பெரட்டி கொடுத்தேன். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஒரு நிமிஷம் கழித்து இப்படி எடுத்து பார்க்குறோம். நல்லா அதை கையில் விண்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக உடையணும். கத்தியில் அறுத்தோம்னாலும் அப்படி தான் இருக்கணும். இப்போ இது பதம் சரியாக இருக்குது. இப்போ மல்லித்தலை கொஞ்சமாக போட்டுக்கிறோம். சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறோம். அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இன்னுமே கூட இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் அருமையாக ஃப்ரை ஆகும். ஆனாலும் இது ரொம்ப சரியாக இருக்கும். வாரம் 2 முறை கூட இந்த மெத்தடில் சாப்பிட்டுக்கலாம். ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.